கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார். ஒரு செழிப்பான ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ராஜா தாராள மனப்பான்மையுடையவர். எல்லா குடும்பத்திற்கும் அவர் தான் படியளக்கிறவர். படியளக்கிறவர்னால் அந்த குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்கிறவர், கொடுக்கிறவர். அந்த ஊர் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. அப்போது அவங்களுடைய தேவைகளுக்காக எது எது தேவையோ அதெல்லாம் போய் அந்த ராஜாட்ட போய் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு தண்டரா கொடுத்து குறிப்பிட்ட ஒரு சிலரை தனியாக அவர் வர சொன்னார். மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு சொன்னார், உங்கள்கிட்ட நான் வாங்கின கடன் இதை திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னாங்க. அவங்கள அப்படி ராஜா பார்த்தா நம்ம எப்போ கடன் கொடுத்தோம் அப்படிங்கிற சிந்தனையோடு இருந்து, சரி ராஜா கொடுக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க வாங்கினாங்க. மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவரே நமக்கு பெரிய மகாராஜா, அவர் தான் நமக்கு படியளக்கிறாரு, நம்ம தேவையில்லாம் சரி, இவருக்கே இவங்க எப்படி கடன் கொடுத்தாங்க அப்படின்னு யோசித்தாங்க. இந்த கண்மலை நிகழ்ச்சியை கேட்குற நீங்களும் கூட கொஞ்சம் யோசனை பண்ணலாம். எப்படி ஒரு பெரிய தேசத்துடைய அதிபதிக்கு எப்படி அங்கே வேலை சம்பளம் வாங்குகிற அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னா வேதம் கூட அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி தான் அப்படிங்கிறது. அப்படியா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கதையை அந்த சம்பவம் ஒன்று போல், அந்த வசனமும் ஒன்று போல இருக்கும். வாசிக்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா. அந்த ராஜா வேறு யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் தான். அவர் தான் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு படியளக்கிறார். அவர் தான் சர்வ வல்லவர் என்பதில்ல, வல்லல். அவர் நல்லோர் மீது தீயோர் மீது மழையை பெய்ய பண்ணுகிறவர். எல்லாருக்கும் சம்பூர்ண ஆசீர்வாதங்களே அவர் கொடுக்குறார். அப்படிலாம் வேத வசனங்கள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே லூக்கா தேவன் நம்ம எப்படி நடத்துகிறாரு, எப்படி சந்தோஷப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் அங்கே சொல்லியிருக்கிறத பார்ப்போம். 14-16 வாசிக்க கேட்போம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டு இருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து எத்தனையோ வழிகள் நடக்கிறாங்க. அப்படி இருந்தா கூட அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று பார்த்தீங்களா. அவர் பெரிய ஒரு ராஜா, ஆனால் அவருக்கே நம்ம கடன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கிட்டு ஏழைகளுக்கு நம்ம கடன் கொடுத்தா கர்த்தர் அதை ஏழைகளுக்கு இறங்குகிறவன், கடன் இல்லை இறங்குகிறவன். ஏழைகளுக்கு இறங்குகிறவனுக்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்ம பார்வையில் ஏழைக்கு உதவி செய்கிறோம், ஆனால் நம்ம கர்த்தருக்கே கடன் கொடுக்குறோம். கண்டிப்பாக நிச்சயமாக திருப்பி தருவார். சும்மாலாம் தர மாட்டார், பல மடங்காக தான் தருவார். அதனால் நீங்கள் ஆண்டவருக்கே கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால் அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு ஒரு பெரிய லக்கு. அதை வருகிற பண்டிகை நாட்கள் உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் சபையில் உள்ள ஏழைகளுக்கு நம்ம உதவிகரம் நீட்டுவோம். ஆண்டவருக்கு நம்ம கடன் கொடுப்போம். ஆண்டவர் அதை திருப்பி நிச்சயம் தருவார். God bless you.